அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறுதானியத்தை வச்சு இட்லி சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாவில் இட்லி செய்யலாம், தோசையும் செய்யலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும் தோசையெல்லாம். நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் அவங்க சிறுதானியத்தை தான் அதிகமாக சாப்பாடாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம தான் ஒரு 30-40 வருஷத்தில் வெள்ளை அரிசி தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம். அப்படி எடுக்கிறதுனால தான் நமக்கு இப்போ ஒரு 30-40 வயசுலேயே சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சிறுதானியம் அதிகமாக சாப்பிட்டதுனால ஒரு 50-60 வயசு ஆனாலும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு குட்டீஸ் நல்லா இருக்கணும், நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம வருங்காலத்தில் சுகர் அதிகமாக வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா, இந்த மாதிரி சிறுதானியத்தில் அதிகமாக நம்ம சாப்பாடாக எடுத்துக்கணும். டெய்லியுமே நமக்கு எந்த வகையில் செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த வகையில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோட அம்மா ஆப்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது வெள்ளரிசி சாப்பாடில் வருஷத்துலேயே 2 டைம் தான் சாப்பிடுவாங்களாமா. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாட்களில் தான் வெள்ளரிசி சாப்பாடே வீட்டில் வைப்பாங்களாமா. மற்ற நாட்களில் கம்பு, சோளம், ராகி, தினை, வரகு, குதிரவாளி, சாமை இந்த மாதிரி சிறுதானியத்தில் தான் சாப்பாடை வச்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சு காலையில் கரைச்சி தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நார்மல் அரிசி சாப்பாட்டை விட சிறுதானியத்தில் பழைய சாதம் சாப்பிடும்போது இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுதானிய அரிசி, பாரம்பரிய அரிசியில் இட்லி மாவெல்லாம் அரைக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே அரைச்சிக்கணும். 2 நாள் 3 நாள் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணோம்னா மாவு புளிச்சிடும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் அளவாக அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நான் 5 வகையான இட்லி நான் செஞ்சுருக்கேன். கம்பு இட்லி, வெள்ளைச்சோள இட்லி, ராகி இட்லி, ரத்தசாலி அரிசி இட்லி, சிவப்பரிசி இட்லி செஞ்சுருக்கேன். பாரம்பரிய அரிசிலேயே நிறையா வகை இருக்குது. இன்னும் பூங்கார் அரிசி, கருங்குருவை, காட்டு யானம், குள்ளக்கார அரிசி இந்த மாதிரி நிறையா வகை அரிசி இருக்குங்க. நமக்கு எது வேணுமோ அது எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் அரிசி பேர் தான். நிறையா வகையான அரிசிகள் இன்னும் இருக்குது. இது மாவு எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் சிறுதானியங்கள் ஏதோ ஒன்று கம்பு, சோளம், ராகி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பாரம்பரிய அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அது கூட 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நிறையா அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்ததுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சோம்னா மாவு சூடாகாமல் நல்லா பொது பொதுன்னு வரும். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மணி நேரத்துலேயே இந்த சிறுதானியங்கள் மாவெல்லாம் புளிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். புளிச்சதுக்கப்புறம் மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ இட்லி தோசை ஊற்றிக்கலாம். கருப்புளுந்து தோலோட மாவு அரைக்கும் போது இன்னுமே ரொம்ப நல்லது. மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா அந்த தோல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். ஆனால் கிரைண்டரில் அரைக்கும் போது 1-2 தோல் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் மாவு அரைக்கும் போது மாவு கலராக தான் இருக்கும், இட்லி கலராக தான் இருக்கும். நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி வெள்ளையாவெல்லாம் இருக்காது, கலராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாவில் இட்லி தோசை ரெண்டுமே ஊற்றிக்கலாம், பணியாரமும் ஊற்றிக்கலாம், நல்லா வருங்க. சிறுதானியத்தில் மாவு அரைக்கும் போது இட்லி மாவு கொஞ்சம் கலராக தான் இருக்கும், இட்லி கலராக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். டெய்லி ஏதோ ஒரு வகையான சிறுதானியங்கள் மாற்றி மாற்றி நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். அப்போ தான் அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு சிறுதானியத்தை உணவில் அதிகமாக சேர்த்திக்கங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.